கப்பலிலிருந்து குதித்து தற்கொலை செய்த அமெரிக்க வீரர்கள், SS-7 பயன்படுத்திய ஈரான், அப்பாஸ் அராக்சியா சொல்லும் பிக் மிஸ்கால்குலேஷன், ஹூத்தி படகுகளை தாக்கியிருக்கக்கூடிய சவுதி, அடி தாங்காமல் ஈராக்கிலிருந்து வெளியேறும் அமெரிக்க இராணுவம், இறந்து போன 84 ஹூத்திகள், பாகிஸ்தான் தெருக்களில் சவுதியின் கொடிகள், இஸ்ரேலை தண்டிக்க சொல்லும் ஸ்டெஃபன், பாலஸ்தீனர்களை நிர்வாணமாக்கிய தால் எனோன் விடுதலை, துருக்கி ஒப்பந்தம் குறித்து தைஃப் ஏர்துவான் பேச்சு, ரஷ்யா பிரிட்டன் கப்பல் சண்டை, இஸ்ரேல் காட்சியினுடைய திமிரு பேச்சு, 2 வருட சிறைக்கு பின் தன் 6 குழந்தைகளுடைய இறந்து போன சர்டிபிகேட்டுகளை வாங்கிய காசாவாசியினுடைய கண்ணீர் கதை உட்பட சர்வதேச அளவில் இன்று நடக்கக்கூடிய முக்கியமான செய்திகள், அந்த செய்திகளை ஒட்டி வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள், அதனுடைய உண்மை விளக்கங்களை தான் இன்ஷா அல்லா இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது திருவு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சர்வதேச அளவுல இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருட்களா இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, NYT வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி தானுங்க. நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிறதா NYT அப்படின்னு சொல்லுவாங்க. நியூயார்க் டைம்ஸ் என்ன செய்தியை சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அதாவது ஹர்முஸ் ஜலசந்தியில் இருக்கக்கூடிய USS ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கப்பல், எப்படின்னு சொன்னா இந்த கப்பலை வர்ணிக்கிறாங்கன்னா, அதாவது இராணுவமே இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 80 விமானங்கள் இருக்கும், ஹெலிகாப்டர் உட்பட 80 விமானங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்ற இந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க சோல்ஜர் செய்த வேலைகள் என்ன, அவங்க இந்த தாக்குதல்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு, தற்கொலை செய்யறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இன்னைக்கு வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதாவது எங்களுக்கு பால் பாக்கெட் இருக்குல்ல, அந்த டீ போடுவாங்கல்ல பால் பாக்கெட்டு, அந்த பால் பாக்கெட்டை 3 நாளைக்கு ஒரு டைம் தான் எங்களுக்கு பால் பாக்கெட்டே கிடைக்குது அப்படின்னு அந்த அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் சுடு தண்ணீர், அந்த உங்களுக்கு தெரியும் அந்த ஹர்முஸ் ஜலசந்திங்கிறது, அதுவும் கப்பல்ங்கிறது ரொம்ப கூலிங்காகவும் இருக்கும், அந்த பகுதியில் குளிக்கிறதுக்காக சுடு தண்ணீர் இல்லாமல் இருக்குது. அதாவது அமெரிக்க வீரர்கள் குளிக்காமல் இருக்கிறாங்க. நீங்கள் ட்ரம்ப்பனுடைய பேச்சை கேட்டு போய் ஹர்முஸில் குளிக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அங்கே ஒரு செய்தி நம்மளுக்கு ஞாபகம் வருது. காசா வாசிகளை வேணுமுனே குளிக்க விடாமல் செஞ்சு அவங்களுக்கு சொறீசரங்கு நோய் வர்றதுக்கான ஏற்பாடை இஸ்ரேல் செய்கிறப்ப அமெரிக்கா எப்படியெல்லாம் ஆதரிச்சான், அமெரிக்காவினுடைய சில பல இராணுவ வீரர்கள் எப்படியெல்லாம் அட்டூழியை செஞ்சாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருதுங்க. அப்படி செஞ்ச இன்னைக்கு அமெரிக்க இராணுவ வீரர்களுக்கு குளிக்கிறதுக்கு சுடு தண்ணீர் இல்லப்பாகும், நாங்கள் வெட்டப்படத்து நடுங்கி போயிருக்கோம் குளிரில் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. அதே மாதிரி துணி துவைக்க முடியாமல் நாத்தம் முடிச்ச துணியை நாங்கள் போடுறோம். அட பாவிகளா, எப்படியெல்லாம் ஆட்டம் ஆடினீங்கடா, பாலஸ்தீனத்தில் எப்படி ஆடினீங்க, வியட்நாமில் எப்படி ஆடினீங்க, இப்போ வெனிசுலாவில் எப்படி ஆட்டம் ஆடுறீங்க, கியூபாவில் போய் அந்த மக்களை எவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்படி யாரெல்லாம் கொடுமைப்படுத்துகிறானோ அவனுக்கு நேர்ந்த ஒரு கொடுமை மாதிரியே தெரியுதுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்க வீரர்கள் குளிக்க முடியாமல், துணி துவைக்க முடியாமல், சுடு தண்ணி இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம், சாப்பிட்றதுக்கு 1 கப்பு மட்டும்தான் எங்களுக்கு ரைஸ் கொடுக்குறாங்க, சாப்பிடவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த செய்தியை CNN NYT போடுறாங்க, நியூயார்க் டைம்ஸ். அதே மாதிரி CNN என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கப்பல்ல இருந்து சில அமெரிக்க சோல்ஜர்ஸ்லாம் குதிச்சு தற்கொலை செய்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டாங்க. PSDT அப்படிங்கிற ஒரு நோய், அதாவது போர்க்களத்திலே இருந்து விரக்தியாகி அங்கே செய்கிற அந்த அட்டூழியங்கள், மக்களை போய் கொண்டு அவங்களுடைய ரத்தத்தை பார்த்து நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இல்லைடா அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த எண்ணத்துக்கு இஸ்ரேலிய வீரர்கள் எப்படி வந்தாங்களோ, எப்படி வந்து சமீபத்தில் விடுங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னால், நியூயார்க்கில் போய், அதான் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேலியவாசி இஸ்ரேலுக்காக வேண்டி காசாவில் போர் புரிய போய் பல பேரை கொண்டு ஒழிச்ச வில்லியம் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் என்ன பண்ணான்னா, நியூயார்க்கில் போய் தற்கொலைப்படி இறந்துக்கிட்டான். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஹர்முஸ் இருக்கக்கூடிய USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் இருந்து பல பேர் குதிச்சு தற்கொலை செய்கிறதுக்காக முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் தாங்க
தமிழ் உலக நியூஸ் சேனல்கள்லாம் இந்த ஊடகவியலாளர்லாம் எந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் நியூஸை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஏன்னு சொன்னால் சமீபத்தில் ட்ரம்ப் போட்டிருக்க செய்தியை எல்லாரும் பரப்பக்கூடிய செய்தி நம்ம பார்த்தோம். என்னன்னா ட்ரம்ப் அல்ஹம்துலில்லாஹ் ஹர்முஸை நான் முழுவதுமாக இழுத்து மூடிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லா நியூஸ் சேனலும் சன் நியூஸ் உட்பட எல்லா நியூஸ் சேனலும் பதிவு செஞ்சுருந்தாங்க. ட்ரம்ப் என்ன மாதிரியான வார்த்தை பிரயோகத்தில் அதை பயன்படுத்துகிறாரு? ஹர்முஸ் ஜலசந்தி ஏற்கனவே மூடிதானா இருக்கு, அவர் மூடிட்டேன்னு சொன்னதால அது மூடியா இருக்குது? அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ இல்லைங்க, அதாவது அவங்க பிப்ரவரி 28 என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஹர்முஸை ஈரான் பொறுத்த மதத்தில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நிரந்தர தடை இங்கே நுழையிறதுக்கு அப்படின்னு அன்னைக்கே ஈரான் சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு மாற்றமாக இன்னைக்கு ட்ரம்ப் போட்டதை கேட்டுக்கிட்டு இன்னைக்கு என்னன்னா ஹர்முஸ் ஜலசந்தியை முழுவதுமாக மூடிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹர்முஸ் ஜலசந்தியை பற்றி ட்ரம்ப் சொன்னதை பற்றி அதிகமாக பரப்புனாங்க. ஆனால் அதுக்கு நேர் மாற்றமான நிலை தான் அங்கே இருக்குது. அங்கே மூடி வச்சிருக்கிறதே ஈரான் தான், அதையும் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறது அந்த வார்த்தை என்னன்னா இறைவனை புகழுக்குரியன்னு அர்த்தங்க. உண்மையிலேயே அதை அவர் ஒரு முஸ்லீம்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அந்த வார்த்தைக்குரிய கண்ணியத்தோடு அதை பயன்படுத்துகிறாருன்னா அப்படி கிடையாது. ஏன்னா இதுக்கு மேலே என்ன பண்ணாருன்னா, நான் தான் போப்லியோன்னு வேடம் போட்டுக்கிட்டான். ஒரு கட்டத்தில் போப்லியோ நான் தான் யோசனாதனே வேடம் போட்டான். அது மட்டும் இல்லைங்க, காசாவாசிகள் அந்த பெண்மணிகள்லாம் எங்கே அடிபட்டாலும் எப்போ அடிபட்டாலும் அவங்க போட்டிருக்கூடிய அந்த புர்கான்னு சொல்லுவாங்கள்ல, அதை கீழே விட மாட்டாங்க, அதை அப்போ பற்றி பிடிச்சி தான் இருப்பாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணனா, காசாவை நான் சொர்க்கம் மாதிரி மாத்திரேன்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால், ஒரு ஏஐ வீடியோ. அதில் அந்த 2 பீஸ் ட்ரெஸ் போட்டு ஆடுவாங்கள்ல, அது மாதிரி காசாவாசியுடைய பெண்களை சித்தரித்து வச்சுருந்தான். இப்படி செய்கிற இவன் இறைவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற சொல்கிற வாசகம் ஒரு எப்படின்னா ஒரு நகைப்புக்குரிய ஆக்கிறதுக்குரிய வாசகம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் என்ன பதிவு செய்கிறாங்க. அப்போ நான் ஹர்முஸை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இன்டர்நேஷ்னலில் இருக்கக்கூடிய நெட்டிசன் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான்னு கேட்டிங்கன்னா, திஸ் மேன் cannot control his bladder and claims to have 100% control over the of Hormuz. இந்த ஆளுக்கு இது என்ன அர்த்தம்னா, இந்த ஆளுக்கு தான் மூத்திரப்பை சிறுநீர் பையே கண்ட்ரோல் பண்ண முடியாது, இவர் போய் ஹர்முஸை கண்ட்ரோல் பண்ண போகிறாரோ? அங்கே யார் இருந்திருப்பார் போல, நம்ம மசாலா வடை மன்சூர் மாதிரியே அங்கே யாரும் இருந்திருப்பாங்க போல, மன்சூர் பாய் இருக்கார்ல, அது மாதிரி நறுக்கு ஒருத்தர் ஒரு பதிவை போட்டான். என்னென்னா, டேய் உன்னால் உன்னுடைய யூரியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீ ஹர்முஸையா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் இப்படி பதிவு போடுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குங்க. நம்ம ஏற்கனவே போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம், கடத்தப்பட்டு ட்ரம்ப் ஒளிஞ்சு போய் அங்காராவிலேருந்து, அதாவது துருக்கியில் இருக்கக்கூடிய அங்காராலேருந்து தப்பிச்சு போனார்னு. அதை பற்றி இன்னைக்கு பல வீடியோக்கள் ஈரான்லேருந்து சமீபத்தில் போட்டிருக்கு. இந்த வீடியோக்களை பாருங்கள். பர்கர் ரூமுக்குள்ளே போய், அந்த பர்கர் இருக்கக்கூடிய கிச்சன் ரூமுக்குள்ளே ஒளிஞ்சு ஓடுற மாதிரி, தப்பிச்சா போகிற மாதிரி, கடலில் பெரிய ஷிப் இருக்குது அதுலேருந்து போட்டில் தப்பிச்சு போகிற மாதிரி, இப்படி நகைச்சுவையாக பல வீடியோக்களை போடுறாங்க. அது மட்டும் இல்லை, உலகத்து அளவில் என்னையா ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாட்டினுடைய அதிபர் இப்படி கிச்சனுக்குள்ளே போய் ஒளிஞ்சு தப்பிச்சு வந்திருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. அதை மறைக்கிறதுக்காகவும் ட்ரம்ப் இந்த மாதிரியான பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ அந்த பதிவு பற்றி சொல்கிறப்ப அவங்க ஏர்ஃபோர்ஸ் 1 அந்த விமானத்தையும் ஈரான் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க, அது எங்கே போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதையும் சிஐஏவும் எஃபிஐயும் சொன்னாங்க. அதே மாதிரி ட்ரம்ப் எங்கே தங்கியிருந்தாரா, துருக்கியில் இருக்கக்கூடிய அங்காராவினுடைய G7 அந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ட்ரம்ப் போயிருந்தார். அப்போ அவர் தங்கியிருந்த அந்த ஹோட்டல், அவர் எத்தனாவது ஃப்ளோரில் இருந்தார், கீழ்த்தனம் எங்கே இருந்துச்சு, எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்களா, மேன்ஸ்பேடை வச்சு அட்டாக் பண்ணுறதுக்கான வேலையில் ஈடுபட்டிருந்தாங்க. அது இறுதி கட்டத்தில் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சவனை தான் டக்குன்னு நாங்கள் மாற்றி அவரை கொண்டு போய் அண்ட்ராயரோட ரூமுக்குள்ள உட்கார வச்சு கொண்டு வந்தோம் அப்படிங்கிற செய்தியை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை மறைக்கிறதுக்கு தான் இந்த ஆள் இந்த மாதிரியான பதிவு போடுறான். இங்கே தமிழக மீடியாக்கள் இதை புரியாமல் இந்த செய்தியெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் ஈரானுடைய அந்த வல்லமையை பறைசாற்ற மாதிரி SS-7 தான் பயன்படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை சொல்லிக்கிட்டு வர்றோம். ரஷ்யா ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நாங்கள் பெருமளவு உண்மையில ஈரானுக்கு எதுவும் கொடுக்கலைங்க, செயற்கைக்கோள் நுண்ணறிவுலாம் கொடுக்கல அப்படின்னு ரஷ்யா சொன்னாங்க. சீனா என்ன சொன்னாங்க, நாங்கள் காட்டலைங்க, நாங்கள் கொடுக்கலன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அதில் எவ்வளோ ஒரு உண்மைத்தன்மை இருக்குங்கிறது 2வது பட்சம். ஆனால் ஈரான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு நிலையை பயன்படுத்தியிருக்காங்க, சிக்னலிங் சிஸ்டம் நாட் 7 அப்படின்னு சொல்கிற ஒரு சிஸ்டம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மொபைல் ஃபோனில் வரக்கூடிய சிக்னலை பயன்படுத்தி ஒரு ஆளுடைய நம்பரை வச்சு அவர் எங்கே இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சிடலாமா. இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க ஈரான்.
இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிலை. ஏன்னா இது இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் வாட்ஸ்அப், இன்னைக்கு டெலகிராம், இன்ஸ்டா இப்படின்னு போயிருச்சுங்கல்ல. இந்த இது வந்து யாருமே எதிர்பார்க்காது. எல்லாத்துடைய கண்ணோட்டம் எது பக்கம் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பக்கம் இருந்துச்சு, டெலகிராம் பக்கம் இருந்துச்சு, இன்ஸ்டா பக்கம் இருந்துச்சு. ஆனால் அதை விட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை பயன்படுத்தி, இந்த SS7 பயன்படுத்தி இந்த சிக்னலை வச்சு ஏதோ ஒரு ஓடிபி மாதிரி அனுப்பிச்சிருப்பாங்க போல. அந்த ஓடிபி எங்கே போகுது, அமெரிக்க வீரர்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து கரெக்டாக இன்னைக்கு அந்த பகுதிகளில் ஈரான் அடிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதை வச்சு சொல்லல, இப்போ இந்த தகவலை வச்சு சொல்லல பார்க்க நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ரஷ்யாவுடைய சீனாவுடைய எந்த உதவியும் இல்லாமலேயே இல்லை கொஞ்சம் உதவிகளை பெற்றுக்கொண்டே பெரும்பான்மையான பகுதிகளை ஈரான் தன்னுடைய வல்லமையினாலே அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் கிடைக்குது. அதனால தான் இன்னைக்கு அப்பாஸ் அராக்சி ஒரு செய்தியை சொல்றார். என்னன்னா இந்த ஹர்முஸ் ஜலசந்தியை ட்ரம்ப் முழுவதுமாக மூடுறேன்னு சொல்லுது, முழுவதுமாக நான் இழுத்து மூடுறேன்னு சொல்லிட்டு ஈரானுடைய கப்பல்கள் அல்ல ஈரானுக்காக போன கப்பல்கள்லாம் தொடர்ந்து ட்ரம்ப் அட்டாக் பண்ண உத்தரவு போடுறான். அதே மாதிரி பல ஈரானுடைய கப்பல்களும் ஹர்முஸ் ஜலசந்தியில் தாக்குதலுக்கு உள்ளாகிட்டு இருக்குங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாஸ் அராக்சி ஒரு செய்தியை சொல்றாரு. ஃபெயிலியர் இன்டெலிஜென்சி, உங்களுடைய இன்டெலிஜென்சியுடையது எல்லாமே ஃபெயிலியரு. அது மட்டும் இல்லாமல் பிக்கர் மிஸ் கால்குலேஷன், நீங்கள் போட்டது மிகப்பெரிய கால்குலேஷன், தவறான கால்குலேஷனை போட்டு விட்டுருக்கீங்க. ஹர்முஸ் ஜலசந்தியை தொடர்ந்து மூடி ஈரானுக்கு பொருளாதார பிரச்சனையை கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா நிலைமை விபரீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விபரீதங்கிறதுக்கு என்ன பொருள் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா கடலுக்கடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நெட் கேபிள்லாம் போகுது, அதை பற்றி பேசுகிறாங்களா, இல்லை அதுவும் இல்லாமல் வேறு அவங்க டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம்னு வச்சுருக்காங்க, அதை பற்றி பேசுகிறாங்களா என்னன்னு தெரில. ஒரு புரியாத ஒரு வாசகத்தை ஹர்முஸை ட்ரம்ப் மூணுன்னு சொன்ன உடனே இன்னைக்கு அப்பாஸ் அராக்சியா சொல்லியிருக்காரு அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஈராக்கிலையும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய படைகள் அங்கே இருக்கிறனால பெரிய ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற பேச்சு தொடர்ந்து போய்கிட்டு இருக்குங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவாசிகள் இது நம்மளுக்கு தேவையா, நம்ம நாட்டு பிரச்சனை ஏகப்பட்டது இருக்குது. ஏன்னா அவங்க நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா சிக்காகோவில் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் ஒருத்தன் சுட்டுறான். நிறைய அந்த ஐஸ் பிரச்சனைகள் நிறையா போய்கிட்டு இருக்குது. அங்கே குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடியரசு கட்சிக்கு பின்னடைவு வர்ற மாதிரி மக்கள்லாம் வெகுண்டு எழுந்து போய் குடியரசு கட்சிக்கு எதிராக வேலை செஞ்சு அங்கே யாரெல்லாம் வந்து மதத்தின் அடிப்படையில் வெறுப்பு பிரச்சாரம் செய்யாமல் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஜெயிக்க வைக்கிற வேலையை பார்க்குறாங்க. குறிப்பாக குடியரசு கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை ஜெயிக்க வைக்கிறாங்க. அதில் ஈடுபடக்கூடிய முஸ்லிம்களை பெரும்பாலான ஜெயிக்க வைக்கிறாங்க. ஜஹரான் மம்தானி, எல் சையது, எல்காம் உமர் இவங்கெல்லாம் ஜெயிக்க வச்சிருக்காங்க. இதனால இவ்வளோ பெரிய பின்னடை வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொன்ன உடனே அந்த காரணமும், அது மட்டும் இல்லாமல் எர்பில்ல ஈரான் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எர்பில்ங்கிறது ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, குர்திஸ்தான் பகுதி, தனி ஒரு பகுதி, ஈரானுக்கு எதிரான மக்கள் குர்து மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் அமெரிக்காவுடைய இராணுவம் இருக்கு. அமெரிக்காவுக்கும் இந்த குர்து மக்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. இந்த குர்து மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தொடர்ந்து அடி விழுந்த உடனே இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பகுதிகளில் இருந்து இன்னைக்கு அமெரிக்க இராணுவம் காலி பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைக்குதுங்க. ரொம்பவே பல பேர் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டா நம்ம வழி சும்மாவே இருக்க மாட்டாங்க. இல்லை இவங்களுக்கு மூளை வேலை செய்தா என்னன்னு தெரியல, சவர்மா திண்டு அது திண்டு மூளை வேலை செய்தா என்னன்னே தெரியல. சவுதிகளுடைய தாக்குதல் பார்த்தீங்கன்னா ஹூத்திகளுடைய பல இடங்களை இன்னைக்கு நாங்கள் தாக்கியிருக்கோம், அவங்களுடைய படகுகளை நாங்கள் அடித்து அதை மூழ்கடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமன், அதாவது ஏமன் அரசு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஏமனை ரெண்டாக பங்கு போட்டு வச்சுருக்காங்க இல்லை, வடக்கு தெற்குன்னு. அந்த வடக்கை 2 பேர் ஆள்றாங்க. ஒன்று ஏன்னா துபாய், இன்னொன்று சவுதி. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த இருக்கக்கூடிய ஏமன் அந்த அரசு, அந்த இராணுவ படை அது என்ன பண்ணிங்கன்னா ஹூத்திகளை வடக்குலேருந்து தெற்கில் இருக்கக்கூடிய ஹூத்திகளை அட்டாக் பண்ணி அங்கே 84 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய படகுகள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. எகியா சாரி, அவங்களுடைய மிகப்பெரிய பிரபலமான பேச்சாளர் எகியா சாரின்னு சொல்லுவாங்க, அவருடைய எக்ஸ் தளத்தை வந்து முடக்கியிருக்காங்க. காரணம் என்னன்னா எங்கெல்லாம் தாக்குதல் நடத்தப்படுதுன்னு சொல்லி ஒரு டேட்டா அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இப்படி கொடுக்கறது பிரச்சனை ஏற்படுத்திடுது. ட்ரம்ப் பேசலாம் இங்கே பிரச்சனை இல்லை, அசிங்கமாக போகிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நெத்தன்யா பேசலாம் இங்கே பிரச்சனை கிடையாது. எக்ஸ் வலைதளத்துக்கு இது மட்டும் தப்பாக தெரியுது. எகியா சாரியினுடைய அந்த எக்ஸ் தளம் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக ஒரே சவுதி கொடி, ஒரே துருக்கியினுடைய கொடி, பாகிஸ்தானுடைய கொடி. என்னப்பா கழட்டிட்டீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் மெக்கா ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தம் போட்டோம்ல, என்னடா ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டால் என்ன அடித்தா நீ அடிக்கணும், ஒன்று அடித்தா நான் அடிக்கணும் அப்படிங்கிற ஒப்பந்தம் போட்டிருக்கேன். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். அதில் எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியதானே. எந்த நாடெல்லாம் பாதிக்கப்படுது, கியூபா பாதிக்கப்படுதா சேர்த்துக்க, அதைத்தானே உங்களுக்கு வலியுறுத்துது இஸ்லாம். யார் பாதிக்கப்படுதோ அவங்களுக்கு குரல் கொடுக்கணும் தானே நபிகளார் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் கியூபாவை சேர்க்கறதில்ல.
வெனிசுலாவை சேர்க்கறது இல்லை, ஏன் எகிப்தையே சேர்க்கறது இல்லை, எகிப்துமே போக மாட்டேங்கிறானா, ஏன்னா இஸ்ரேலோட எனக்கு தொடர்பு இருக்குது, இஸ்ரேல் எனக்கு திட்டுவான் அப்படின்னு அவருக்கு எல்சிசின்னு சொல்லுவாங்க, அவன் நாட்டினுடைய அதிபர், ஒருத்தவன் மொட்டத்தலையன். அதான் பிரதமர், நம்ம நாட்டினுடைய பிரதமர் இருக்கார்ல மோடி ஐயா, வெறுப்பு பிரச்சாரத்தையே முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரம் செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கே பெரிய உயரிய விருது எகிப்தில் கொடுத்தாங்க. அந்த விருதை கொடுத்தவர் இந்த மொகரக்கட்டை தான். இந்த மொகரக்கட்டை நான் வரமாட்டேன் இஸ்ரேலுக்கு பயந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஒரு ஒப்பந்தத்தை இவங்க போட்டாங்க, இவங்க 3 பேர் சேர்ந்து. அந்த ஒப்பந்தத்துக்காக பாகிஸ்தான் ஃபுல்லாக ஒரே கொண்டாட்டம், அப்படியே சபாஷ் ஷரீஃப் வர்றாரு, அப்படியே ஊர்வலம் என்ன, கொடி என்ன, அப்படியே. இதுக்கெல்லாம் அந்த ஒப்பந்தத்தை பற்றி தைஃப் எர்தோகான் பேசுகிறப்ப, நாங்கள் யாருக்கு எதிராக இந்த ஒப்பந்தம்லாம் போடலைங்க, நாங்கள் என்னென்னா உண்மைக்காக தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னே சொல்லிட்டு ஒரு வார்த்தை சேர்த்து சொல்கிறாப்புல, லெபனானில் தாக்கப்படுவதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். என்ன 2ஆம் நம்பர் வேலை, லெபனானுக்கு ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதம் வர்றதை தடுக்கிறத அகமது சூரா மூலியமாக அங்கே செஞ்சுக்கிறது, இன்னொரு பக்கம் நல்ல மாதிரி வேடம் போட்டுக்கிறது. இந்த 2 வேலையும் காட்டிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் இஸ்லாமிய நாடுகள் இப்படி இருக்க சமயத்தில் இஸ்ரேல் காட்ஸ், அதாவது இப்போது இருக்கக்கூடிய இராணுவ அமைச்சர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவங்களுக்கு இப்போ எலெக்ஷன் வரப்போது, அவங்களுடைய தேர்தல் ப்ரொபகேண்டாவுக்கு என்ன தெரியுமா பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் நாங்கள் காசாவில் மக்களை கொண்டோம் அப்படிங்கிறத வீடியோவோ அப்லோட் பண்ணி அவனுடைய பேஜில் போடுறாங்க. இந்த இஸ்ரேல் காட்ஸு என்ன சொல்கிறான்னா, நாங்கள் லெபனானோ சிரியாவோ காசா விட்டு நாங்கள் வெளியே வர மாட்டோம், அந்த பகுதியில் நாங்கள் அப்படியே இருப்போம் அப்படின்னு இஸ்ரேல் காட்ஸ் சொல்கிறான். மேற்கு கரையில் இவன் சொல்கிற மாதிரியே பல சம்பவங்கள் நடக்குது. தால் எனோன்னு சொல்கிற ஒருத்தவன் மார்ச் மாதம் மேற்கு கரையில் ஒரு பாலஸ்தீனியர் வீட்டுக்குள்ளே போய் அவங்க குடும்பத்து முன்னாடியே, எவ்வளோ அநியாயம் பாருங்கள், குடும்பத்து முன்னாலேயே நிர்வாணமாக்கி பிறப்புறுப்பில் ஜிப்பு இருக்காங்க, ஜிப்புன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, இஸ்ரேலில் வச்சுருக்க ஒரு பயன்படுத்துகிற ஒரு ஜிப்பு, கைக்கெல்லாம் கட்டு போடுற ஒரு ஜிப்பு, ரொம்ப சாதாரணமானதில் கட்டு போட்டால் நரம்பையே எந்த அளவுக்குன்னா நசுக்கி ரத்தோட்டமே இல்லாமல் ஆக்கிரும். அதை பிறப்புறுப்பில் போட்டு தெருவெல்லாம் இழுத்துட்டு போனான். அவனை குற்றமற்றவன் இன்னைக்கு விடுதலை செஞ்சுருக்காங்க. எவ்வளோ அநியாயம் பாருங்கள், குற்றமற்றவன் விடுதலை செஞ்சுருக்காங்க. குஸ்ரா அப்படிங்கிற ஒரு பகுதியில் தொடர்ந்து மேற்கு கரையில் முற்றுகையிடுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய செட்டிலர் என்ற தீவிரவாதிகளை பயன்படுத்தி அங்கே மக்கள் இன்னும் இருக்காங்க, தொடர்ந்து இவங்க முற்றுகை பண்ணுறாங்க, அங்கே சாப்பாடே உள்ள வெளியிடுறதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல. ஹாரைட்ஸ் நியூஸ் சேனல், ஹாரைட்ஸ் யார் நியூஸ் சேனல்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல், இஸ்ரேலிய நியூஸ் சேனல் இன்னைக்கு சொல்கிறாங்க, குஸ்ராங்கிற பகுதியில் மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. இதனாலேயும் என்னவங்க, இன்னைக்கு ஒருத்தர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஜெர்மனிக்கான இஸ்ரேலிய தூதர், அதாவது ஜெர்மனிக்காக இஸ்ரேலில் தூதர் வேலை பார்த்தவர் இவர் ஸ்டெஃபன், இவருடைய பேர். என்ன சொல்கிறாருன்னா, மேற்கு கரையில் மிகப்பெரிய அட்டூழியங்களை இஸ்ரேல் செஞ்சாங்க, நானும் ஒரு கட்டத்தில் சேர்ந்து தான் வேலை பார்த்தேன், இன்றைக்கி நடக்கிறத பார்த்தா ரொம்ப தவறாக தெரியுது, தப்பு தான், மிகப்பெரிய அநியாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெர்மனி மக்கள், ஜெர்மனி அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிராக இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இந்த செய்தியுமே சர்வதேச அளவில் மிகப்பெரிய பேசு பொருட்களை ஒன்றா இருக்குதுங்க. பத்தாவதுக்கு நாட்டில் வெறும் சண்டையாக நடக்குது. இன்னைக்கு இன்னும் ஒரு கப்பல் சண்டை, ஏன்னா பிரிட்டனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆரம்பத்திலேருந்தே ஆறுது இல்லைங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொல்ல, பிரிட்டனுடைய ஒரு கப்பலை நான் கைப்பற்றுவேன்னு சொல்லி ரஷ்யா சொல்ல, ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, நீ உன் கப்பலை அந்த சைடு வந்துச்சுன்னு சொன்னா, எங்க சைடில் எந்த சைடில் தென்பட்டாலும் உன் கப்பலை அடிப்பேன்னு சொல்லி சொல்றாங்க. இது காரணமே உக்ரைனுடைய போர் தான் அப்படிங்கிற நம்ம கவனிக்கணும். இந்த 2 பேரும் சண்டை போடுறதுனால நம்மளுக்கு தான் பொருளாதார இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். வீடியோக்களுடைய கடைசி பகுதியில் காசா மக்களுடைய கண்ணீர் கதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றோம். ஒரு மனிதர் அப்துல் கரீம் அல் சிகாலி அப்படின்னு சொல்கிற காசாவாசி 2 வருஷம் இஸ்ரேலிய சீடாமேன் ஒபார் போன்ற சிறைச்சாலை, கொடிய சிறைச்சாலை, தொடர்ந்து வீடியோக்கெலாம் சொல்லிட்டு வரோம். சிறைச்சாலையில் பற்றியே தனியாக நம்ம பேசணும். அங்கே எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, அதாவது பின்துவாரத்தில் போகிறதுக்காக இரும்பில் ஒரு ஆயத்தை செஞ்சு வச்சுருக்காங்க, விதைப்பையை நசுக்கிறதுக்காக ஒரு மிசில்ஸை செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் 2 வருஷம் கொடுமைப்படுத்தப்பட்டு தான் குடும்பத்தை பற்றி முழுவதுமாக தொடர்பில்லாமல் ஆக்கப்பட்டு பசி பட்டினியில் சொறி சிறங்க நோய்க்கு மத்தியில் 2 வருஷம் அந்த சிறைச்சாலையில் இருந்துட்டு அப்துல் கரீம் அல் சிகாலி அவங்க இப்போ விடுதலை செய்யப்பட்டு கான் யூனிஸுக்கு வர்றாங்க. கான் யூனிஸுக்கு வந்தால் அந்த சமயத்தில் அவங்க கையில் கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட் அவங்க காட்டுறாங்க. 6 குழந்தைகள், தான் குழந்தைகளை இறந்து போன சர்டிஃபிகேட்டை அவங்களுக்கு கொடுக்கப்படுது. என்ன மாதிரியான மனநிலை இருந்திருக்கும் பாருங்களேன், அவருக்கு எப்படிப்பட்ட மனநிலை. இது ஒன்றும் இல்லைங்க, அழுது துடிக்கிறார். இது ஒன்றும் இல்லை, இது மாதிரி தான் குழந்தைகளுடைய சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்துல் கரீம் மாதிரியே ஆகஸ்ட் 14
முகமது அபு அப்படின்னு சொல்கிற ஒருத்தவர். இவருக்கு 2 இரட்டை குழந்தைகள் பிறக்குது. ஆசில் ஐசல் அப்படின்னு சொல்லி 2 இரட்டை குழந்தைகள் பிறக்குது. பிறந்த அந்த குழந்தைகளுடைய சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போனால் ஐசல் மனைவி ஜுமானா மாமியார் ஆன் தி ஸ்பாட்டில் கொல்லப்படுறாங்க. சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போகிறாரு, திரும்படியும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டோடு சேர்த்து டெத் சர்டிஃபிகேட்டும் வாங்குற நிலை. இது மாதிரி நான் இட்டுக்கட்டையெல்லாம் சொல்லலை, நிறைய சம்பவங்கள் இருக்குது பாருங்கள். அகமது ஜயிது மேற்கு கரையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா தான் குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட் வாங்கலை. 2-3 மாதம் கழிச்சு அந்த குழந்தைக்கு நோய்வாய்ப்படுது. அந்த குழந்தை 900 செக் போஸ்ட் மேற்கரையில் வச்சுருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்க, குழந்தை ரொம்ப கஷ்டப்படுதுன்னா இஸ்ரேல் உடலை லாஸ்ட் அந்த குழந்தை உயிருக்கு ஆபத்தான நிலை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படுது. எங்கே பிறந்துச்சோ அங்கேயே அட்மிட் பண்ணப்பட்டு அந்த குழந்தை இறந்து சேம் டேல இறந்து போன சர்டிஃபிகேட்டு, அதே சமயம் அந்த குழந்தை பிறந்த சர்டிஃபிகேட் 2மே அதோடைய தகப்பனுடைய கையில், அகமது சையதுடைய அந்த குழந்தையுடைய தகப்பனுடைய கையில் ஒப்படைக்கப்பட்டுச்சு. நிறைய சம்பவங்கள் இருக்குது. காசா வாசிகள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த தமிழ் உலக சமூகம் என்பது மனிதநேயமிக்க சமூகம். அவங்கெல்லாம் இந்த கதையை எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. அவங்களுக்குலாம் சொன்னீங்கன்னா உண்மையிலே இந்த மக்களுக்காக குரல் கொடுக்க மக்களாக அவங்க இருப்பாங்க. அதனால் மறந்துடாமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.